யூனியன் கல்லூரியில் காந்தல் மலர் அலங்காரம், மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று போலீசார் கடும் விசாரணை. பிரபாகரன் இருந்திருந்தால் அவரை ஜனாதிபதி ஆக்கியிருப்பார்கள். ஜேபிபியை குற்றம் சுமத்தும் கிருணிகா. சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து நீக்கம், நீதிமன்றத்துக்கு செல்லும் மஹிந்த லசந்த துமிந்த. ரஷ்ய இராணுவத்தில் இலங்கை இராணுவ வீரர்கள், பாதுகாப்பு அமைச்சின் அவசர அறிவிப்பு. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்ய களமிறங்கியுள்ள மோட்டார் சைக்கிள் குழுக்கள். தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி ஜனாதிபதியாக எவரும் வர முடியாது, சாணக்கியன் பகிரங்கம். ஜனாதிபதி தேர்தல் குறித்து வெளியிடப்படவுள்ள உத்தியோகபூர்வ அறிவிப்பு. பெரமுனவில் வலுக்கும் முரண்பாடு, நாமலை கைவிட்ட அரசியல்வாதிகள், குழப்பத்தில் ராஜபக்ச குடும்பம். ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் ஆஜராக மைத்திரிக்கு உத்தரவு, இன்று சாட்சியம் அளிக்கிறார் சிறிசேன. தொடர்பான விரிவான செய்திகள். தெல்லிப்பளை யூனியன் கல்லூரியில் இடம்பெற்ற வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டியின் போதான இல்ல அலங்கரிப்பு தொடர்பில் தெல்லிப்பளை போலீசார், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர், இராணுவ புலனாய்வாளர்கள் என பல தரப்பினரும் தனித்தனியாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். யூனியன் கல்லூரி இல்ல மெய்வல்லுநர் போட்டி நேற்று முன்தினம் சனிக்கிழமை பகல் இடம்பெற்றது. இதன்போது இல்ல அலங்கரிப்பு ஒன்று காந்தல் மலர் வடிவில் மேற்கொள்ளப்பட்டது. பாடசாலையில் இல்ல மெய்வல்லுநர் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது நேற்று முன்தினம் முன்பகல் 11 மணியளவில் பாடசாலைக்கு சென்ற புலனாய்வாளர்கள் விசாரணைகளை ஆரம்பித்தனர். மேற்படி அலங்காரத்தை முன்னெடுத்திருந்த இல்லத்தை சேர்ந்த ஆசிரியர்கள், மாணவர்கள் விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருந்தனர். இதனை வடிவமைத்த பாடசாலை மாணவனின் வீட்டுக்கு சென்று புலனாய்வாளர்கள் விசாரணைகளை மேற்கொண்டனர். இதன் தொடர்ச்சியாக மேற்படி இல்ல அலங்காரத்துடன் தொடர்புடைய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோரை தெல்லிப்பளை போலீஸ் நிலையத்துக்கு போலீசார் அழைத்தனர். அவர்களுடன் அதிபர் மற்றும் ஆசிரியர்களும் போலீஸ் நிலையத்துக்கு அழைக்கப்பட்டனர். இதன்போது இலங்கை அரசாங்கத்தின் தரம் 12 தமிழ் மொழி பாடத்திட்டத்தின் முல்லை நிலத்துக்குரிய புலவர் பொதுப்பிற் பல்லாங்கனியரின் அகநானூற்று பாடலான படுமலை பொழிந்த பயமிகு எனும் செய்யுளில் தன் கமல் கோடல் தாது பிணிய விழ எனும் வரிகளில் இருந்து காந்தல் மலரின் உவமைப்பு சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எனவும், இதன் அடிப்படையிலேயே காந்தல் மலரை ஒத்த அலங்காரத்தை மேற்கொண்டதாக மாணவர்கள், ஆசிரியர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். இதன் பின்னர் சில மாணவர்களதும் ஆசிரியர்களது வீடுகளுக்கும் சென்ற புலனாய்வாளர்கள் புலம்பிய தமிழர்கள் அல்லது அரசியல் தரப்பினர் யாராவது இதை செய்ய சொன்னார்களா, பண உதவி வழங்கினார்களா என்ற கோணத்தில் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். பெற்றோரிடம் பிள்ளைகளுக்கு இல்ல அலங்காரத்துக்கு பணம் வழங்கினீர்களா எனவும் புலனாய்வாளர்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இலங்கை அரசாங்கத்தின் பாடத்திட்டத்தில் உள்ள மலரை இல்ல அலங்காரத்தில் காட்சிப்படுத்தியமை தொடர்பில் பாதுகாப்பு தரப்பினர் எடுத்துள்ள நடவடிக்கை கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரத்தின் மீதான அச்சுறுத்தலாகவே பார்க்கப்படுகிறது. அண்மையில் பட்டிமன்றத்தில் பேசப்பட்ட விடயம் தொடர்பிலும் பாதுகாப்பு தரப்பினர் விசாரணைகளை முன்னெடுத்தமை குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தியின் அடிமைகள் பிரபாகரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் அவர்தான் எங்கள் ஜனாதிபதி என கோஷம் எழுப்பியிருப்பார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி தேசிய அமைப்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஹிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட மகளிர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். 2005ஆம் ஆண்டில் சூழ்ச்சி மூலமே ராஜபக்ச ஆட்சியை பிடித்தார். இதற்கு ஜேபிபியும் உதவியது. 2005 ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் மஹிந்தவுக்கும் இருக்கவில்லை. பசுல் ராஜபக்ச, மங்கள சமரவீர, டான் அலஸ், ஸ்ரீபதி சூர்யா ஆராய்ச்சி ஆகியோர் இணைந்து எமில்காந்தனூடாக வடக்கில் வாக்களிப்பை நிறுத்துமாறு புலிகளுக்கு பணம் வழங்கினர். இதன் பலனாகவே மஹிந்த ராஜபக்ச அன்று வெற்றி பெற்றார். புலிகளுக்கு பணம் வழங்கி அன்று வாக்களிப்பை நிறுத்தியவர்கள்தான் போரை முடித்து விட்டோம் என அதற்கு விழா எடுக்கின்றனர். ரணில் நாட்டை பிரிப்பார், சமஷ்டியே அவரின் இலக்கு என கூறி ரணிலுக்கு அன்று வாக்களிக்க வேண்டாம் என கூறியவர்களே இன்று ஆட்சியை ஒப்படைத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலும் குற்றச்சாட்டு உள்ளது. அந்த வகையில் சூழ்ச்சி மூலமே ராஜபக்சக்கள் ஆட்சியை பிடித்துள்ளனர். 2005ஆம் ஆண்டு தனக்கு வாக்களிக்க வேண்டாம் என கூறியவர்களுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்குவதற்கு ரணில் முயற்சிக்கின்றார். 2005இல் ஜேபிபியினர் மஹிந்தவுக்கு ஆதரவளித்த போது அவர் புலிகளுக்கு பணம் வழங்கியது அவர்களுக்கு தெரியாதா? இந்த நாட்டில் அதிக டீல் செய்த கட்சிதான் ஜேபிபி. பிரபாகரன் இன்று உயிருடன் இருந்திருந்தால் திசை காட்டி பக்கம் செல்லும் அடிமைகள் பிரபாகரன் தான் எங்கள் எதிர்கால ஜனாதிபதி என கூறியிருப்பார் எனவும் அவர் பக்கம் சென்றிருக்க கூடும் எனவும் தெரிவித்துள்ளார்.
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதவிகளில் இருந்து தம்மை நீக்கியமைக்கு எதிராக இன்று நீதிமன்றத்திற்கு செல்ல உள்ளதாக சிரேஷ்ட உபதலைவர் அமைச்சர் மஹிந்த அமரவீர, பொருளாளர் ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண மற்றும் தேசிய அமைப்பாளர் துமிந்த திசாநாயக்க ஆகியோர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து தொகுதி அமைப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கடந்த 30ஆம் தேதி கட்சி தலைமையகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் செயற்குழுவில் இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதன்படி கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியில் இருந்து துமிந்த திசாநாயக்க நீக்கப்பட்டு குறித்த பதவிக்கு KP குணவர்த்தன நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் லசந்த் அழகியவண்ண பொருளாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு குறித்த பதவிக்கு ஹெக்டர் பெத்தமகை நியமிக்கப்பட்டுள்ளார். அதேபோல் மஹிந்த அமரவீர சிரேஷ்ட உபதலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ள நிலையில் சரத் ஏக்கநாயக்க அப்பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் சேர வேண்டாம் என முப்படையைச் சேர்ந்த அனைவருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இந்த நாட்டு பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்கள் இணைவார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு எந்த தொடர்பும் இல்லை என அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரஷ்ய ராணுவத்தில் இணைந்து கொண்ட இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த இருவர் அண்மையில் உயிரிழந்துள்ளதாக அல் ஜசீரா செய்தி சேவை வெளியிட்ட தகவலுடன் அது தொடர்பில் பரபரப்பாக பேசப்பட்டது. எனினும் இலங்கை ராணுவத்தைச் சேர்ந்த இருவர் இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தூதரகங்கள் ஊடாக நாட்டுக்கு அறிவிக்கப்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கை ராணுவத்தினரை ரஷ்யாவுக்கு அனுப்புவதற்கு இலங்கை ராணுவத்துக்கும் ரஷ்ய ராணுவத்துக்கும் இடையில் உடன்பாடு ஏற்படாத பின்னணியில் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டின் நட்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. சில பேருந்து பயணிகளுக்கு பயணச்சீட்டு வழங்காமல் மோசடியில் ஈடுபட்டதாக கூறப்படும் சுமார் 30 அரசு பேருந்து நடத்துனர்கள் ஒரு வார காலத்திற்கு பணி இடைநிறுத்தம் செய்யப்பட உள்ளதாக அதன் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவிக்கையில் அடிக்கடி 30 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்து பயணிக்கும் பயணிகளுக்கு சில நடத்துனர்கள் பயணச்சீட்டு வழங்காமல் இருப்பது தெரிய வந்துள்ளது. பேருந்துகளில் சீரற்ற நடமாடும் சோதனைகள் மேற்கொள்ளப்படும் போது சில அரசு பேருந்து டிப்போக்களின் நாளாந்த வருமானம் 1 லட்சம் ரூபாவிலிருந்து 3 லட்சம் ரூபாவாக உயர்வதாக தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 107 அரச டிப்போக்கள் உள்ளதாகவும் மேற்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்களில் உள்ள டிப்போக்களில் பணிபுரியும் சில ஊழியர்களே இந்த மோசடியை பெரும்பாலும் செய்வதாக அவர் தெரிவித்துள்ளார். அரசு பேருந்துகளில் பயணம் செய்பவர்கள் பயணம் தொடர்பான பணத்தை கொடுத்து நடத்துனரிடம் தவறாமல் பயணச்சீட்டை கேட்க வேண்டும் எனவும் அரசு பேருந்துகளில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம் என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச்செயல் கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய 20 விசேட போலீஸ் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மாதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மேலும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான விசேட நடவடிக்கைகளுக்காக சுமார் 100 அதிகாரிகளை கொண்ட மோட்டார் சைக்கிள் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் மேல் மாகாணம் மற்றும் காலி மாவட்டத்துக்கு இந்த போலீஸ் மோட்டார் சைக்கிள் குழுக்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து ஜனாதிபதியாக வர நினைக்கின்ற எவருமே தமிழரசு கட்சியின் ஆதரவின்றி ஜனாதிபதியாக வர முடியாத அளவிற்கு தமிழரசு கட்சியை பலப்படுத்திக் கொள்வதுதான் எங்களுக்கு தற்போது இருக்கும் பொறுப்பு என பாராளுமன்ற உறுப்பினர் ரசானகியன் தெரிவித்துள்ளார். தந்தை செல்வாவின் 126வது ஜனன தினத்தை முன்னிட்டு தமிழரசு கட்சி ஏற்பாட்டில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நேற்று மட்டக்களப்பில் தந்தை செல்வா பூங்காவில் இடம்பெற்ற போது திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். எந்த வருடம் 2 தேர்தல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இதில் எந்த தேர்தல் முதல் வரும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மட்டுமே தெரியும். இலங்கை தமிழரசு கட்சியின் 1வது மாநாட்டில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நான் எங்கள் மக்களையும் மண்ணையும் பாதுகாக்கும் வகையில் செயற்பட வேண்டும். இல்லாவிடில் எங்கள் மக்களுக்கும் மண்ணுக்கும் எதிரான விடயத்தை செய்யக்கூடாது. இதை பாதுகாப்பதுதான் கட்சியின் பிரதானமான பொறுப்பு என தந்தை செல்வா சொன்னார். அன்று தொடக்கம் இன்று வரை 75 வருடங்களுக்கு மேலாக இந்த மக்களுக்காக அரசியல் ரீதியாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வரும் ஒரு கட்சி தமிழரசு கட்சி மட்டும்தான். தமிழ் தேசிய பரப்பில் போலி கட்சிகளும் இருக்கின்றது. ஆனால் தமிழரசு கட்சி தான் நல்ல கட்சி என அனைவருக்கும் தெரியும். இந்த வருடம் 2 தேர்தல்கள் வரும் இருந்த போதும் இலங்கை சட்டத்தின்படியும் அரசியல் அமைப்பின் 1வது ஜனாதிபதி தேர்தல் தான் வர வேண்டும். அதேவேளை இலங்கையில் நடக்கும் ஒரே ஒரு தேர்தல் மட்டும்தான் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைத்து செய்யக்கூடிய ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் தான். எதிர்வரும் 6ஆம் மாதத்தின் பிற்பாடு ஜனாதிபதியின் பொறுப்புகள் அனைத்தும் தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும். உள்ளூராட்சி மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டது போல ஜனாதிபதி தேர்தலும் பிற்போட முயற்சி எடுக்கலாம். ஆனால் அவ்வாறான சூழ்நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தான் பெற வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணிலுக்கு தேர்தலில் தான் வெல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போய்விடும். தனக்கு ஜனாதிபதியாக வர முடியாத ஒரு சூழல் அமையலாம் என ஒரு சிந்தனை ஜனாதிபதிக்கு வந்தால் அரசியல் அமைப்பின்படி பாராளுமன்றத்தை எப்போது வேண்டுமென்றாலும் கலைக்கலாம் என குறிப்பிட்டுள்ளார்.
இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச கிளையின் தலைவர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான துரைராஜ சிங்கம், ஸ்ரீநேசன், அரியநேத்திரன், யோகேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இலங்கையின் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் எதிர்வரும் ஜூலை மாத இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் உத்தியபூர்வ அறிவிப்பு வெளியிடப்படும் என்று சுயாதீன தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. செப்டம்பர் 17 அக்டோபர் 17 இடையில் தேர்தல் இடம்பெறக்கூடும் என ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் தற்போதைய தேர்தல் சட்டமே தேர்தல் நடைமுறையை நிர்வகிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு 2024 ஆண்டுக்கான புதிய வாக்காளர் பட்டியல் பயன்படுத்தப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். வாக்காளர்களை பதிவு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வரும் நிலையில் ஜூலை மாதத்துக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவு 10 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் அண்மை கால நடத்தைகள் அவரது மனநிலை சரியாக இல்லை என்பதையே புலப்படுத்துகிறது. முறையான காரணிகள் எவையும் முன்வைக்கப்படாமலேயே நாம் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றோம். எம்மை ஒருபோதும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து பிரிக்க முடியாது என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்தார். முறையான காரணம் ஒன்றின்றியே எம்மை பதவிகளில் இருந்து நீக்கியுள்ளனர். விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு வருமாறு அழைப்பு விடுத்து அவர் மாத்திரம் தனது கருத்துக்களை முன்வைத்து எமக்கு எவ்வித கருத்துக்களையும் முன்வைப்பதற்கு இடமளிக்காது இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். ஆனால் சரியான குற்றச்சாட்டுக்கள் கூட மீது முன்வைக்கப்படவில்லை. எவ்வாறு இருப்பினும் இந்த சட்டவிரோத நடவடிக்கைக்கு எதிராக நாம் நிச்சயம் நீதிமன்றம் செல்வோம். எமக்கு இவ்வாறு அநீதி இழைக்கப்படும் என்பதை நாம் முன்னரே அறிந்திருக்கவில்லை. கட்சி உறுப்புரிமை நீக்கப்படவில்லை, பதவிகளில் இருந்து மாத்திரமே நீக்கப்பட்டிருக்கின்றோம். இதனை ஏகாதிபத்தியமாகவே நாம் பார்க்கின்றோம். நாம் அமைச்சு பதவிகளை ஏற்றுக்கொண்டதை இதற்கான ஒரு காரணமாக குறிப்பிடப்படவில்லை. எம்மை பதவி துறக்குமாறும் குறிப்பிடப்படவில்லை. அதுதான் காரணமெனில் அமைச்சர் விஜிதாச ராஜபக்ச மத்திய குழு கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் நாம் எதற்காக பதவிகளை ஏற்றிருக்கின்றோம் என்பது தொடர்பில் தெளிவாக விளக்கம் அளித்துள்ளார். எனவே ஒரு பிரச்சினை இல்லை என தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் அமைப்பாளராக நாமல் ராஜபக்ச நியமிக்கப்பட்டதை அடுத்து தங்காலையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் தொடர்பில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் மஹிந்தானந்த அலுத்கமகே ஆகியோர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 29 இரவு அவர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டோம் என ஊடகங்களுக்கு தெரிவித்தனர். முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடாத்த வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என தெரிவித்துள்ளதுடன் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கப் போவதில்லை என தெரிய வந்துள்ளது. அத்துடன் ரணில் விக்ரமசிங்கவை பெரமுனவின் பொது வேட்பாளராக முன்னிறுத்த முடியும் எனவும் அதுவே பெரமுனவின் உத்தியோகபூர்வ கருத்தாக இனிமேல் அறிவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளதாக தெரிய வருகின்றது. பொதுஜன பெரமுன கட்சி முழுமையாக நாமலின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் சிரேஷ்ட உறுப்பினர்கள் ரணிலின் பக்கம் தாவியுள்ளமை ராஜபக்ச குடும்பத்துக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈஸ்டர் குண்டு தாக்குதலை நடத்தியது யார் என்பது தனக்கு தெரியும் என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை ஜனாதிபதி விசாரணை குழுவில் முன்னிலையாகி உரிய ஆதாரங்களுடன் தகவல்களை சமர்ப்பிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. சேனல் 4 திரைப்படத்தின் மூலம் ஈஸ்டர் தாக்குதல் பற்றி வெளிப்படுத்திய தகவல்களின் விசாரணை உட்பட ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதியரசர் IM இமாம் தலைமையிலான விசாரணை குழுவே இந்த அழைப்பை விடுத்துள்ளது. விசாரணை குழுவின் தலைமை செயலாளர் திருமதி S. மனோகரன் இது தொடர்பான எழுத்துமூல அழைப்பை கடந்த வியாழக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு அனுப்பி வைத்தார். அதன்படி நாளை ஏப்ரல் 2 விசாரணை குழு முன் ஆஜராகி CIDக்கு அவர் அளித்த வாக்குமூலம் தொடர்பான அனைத்து ஆதாரங்களையும் சமர்ப்பிக்குமாறு அந்த எழுத்துமூல அழைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஏப்ரல் 4 மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் தனக்கு தெரிந்த உண்மைகளை முன்வைக்குமாறு மாளிகாகந்த நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.